நிறைய பால் குடிக்கணும், நிறைய பால் குடித்தாதான் உனக்கு நிறைய தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது நம்ம இப்போ சென்னை சிட்டிக்கு நம்மளுக்கு வந்து மாடுலேருந்து தான் பால் வருதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமே. அப்போ அந்த மாடு எவ்வளோ பால் குடிச்சிட்டு நம்மளுக்கு எவ்வளோ பால் கறந்து கொடுக்கும்? அது புல் வைக்கோல் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் நம்ம பால் கறந்து கொடுக்குறது. ஸோ பால் அதிகமாக கொடுக்கறதுனால பால் வரும்ன்ற கான்செப்ட் போயிங்க. 1/2 லிட்டர் பேக்கெட்டு நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். 1/2 லிட்டர் ஜென்ரலாக எடுத்துக்கலாம். அதுவும் குறைஞ்ச கொழுப்பு சத்து இருக்க பால் எடுத்துக்கிட்டாவே போதும். அதுலேயுமே சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க என்கிட்டமா, ஆரஞ்சு பேக்கெட் எடுக்கணுமா, அதிக கொழுப்பு சத்து உள்ள பால் எடுக்கணுமா, பால் அப்போ தான் திக்காக வருமா, அவளுடைய பால் தண்ணியாக இருக்குது, எனக்கு திக்காக பால் அம்மா தாய்ப்பால் திக்காக வரணுன்றதுக்காக பஃபலோ மில்க் கொடுக்கலாமா இப்படிலாம் கூட கேட்பாங்க தாய்க்கு. ஸோ இதெல்லாமே மித்து. ஜென்ரலாக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். பால் குடித்தாதான் பால் வரும்ன்ற கான்செப்டே கிடையாது. உங்களுக்கு வந்து வீகனாக இருக்கிறீங்க, இப்போது ரீசெண்டாக வந்து இந்த மாட்டுப்பால் குடிக்கிறது, இறைச்சி சாப்பிடாமல் இருக்க லேடிஸும் இருக்கிறாங்க. நீங்கள் பால் குடிக்கலனாலும் தாராளமாக உங்களால் பால் ஊட்ட முடியும். தாய்ப்பால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மாட்டுப்பால் வேணுன்ற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இதே மாதிரி ஒரு சில மித்துக்கள் ஐ வாண்டட் டு ஹைலைட். இந்த உரமருந்து கொடுக்கணும், எங்கள் வீட்டில் பழக்கம். ரீசெண்டாக என்னுடைய மீடியா பேஜில் வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அந்த உரமருந்து கொடுக்கறத பற்றி ஒரு பெரிய டிபேட் ஆகிடுச்சு. அந்த பர்டிகுலர் ரீல்ஸ்க்கு மட்டும் எப்படியும் 1 லட்சம் வியூஸ்க்கு மேலே போச்சு. உரமருந்து கொடுக்கறது வந்து கம்பல்சரி கொடுக்கணும், நாங்கள் வந்து இந்த பர்டிகுலர் முறை வைத்தியத்தில் அதை கொடுக்கணும். ஒரு மருத்துவரால் அங்கீகரிக்கப்பட்டு உரமருந்து கொடுத்தாங்க அப்படின்னா எங்களுக்கு அது பிரச்சனையே கிடையாது. உரமருந்துங்கிறது என்னங்க? இந்த ஜாதிக்காய், மாசிக்காய் இந்த மாதிரி ஒரு சில காய்கள் எல்லாம் சேர்ந்து பெருங்காயம், சீரகம் சொல்லிட்டு இழைப்பாங்க. ஸோ இது ஏன் வந்து நாங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கோம் அப்படின்னா, முதல்ல அந்த குழந்தையால் இதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம கிட்ட போதுமான அளவுக்கு அளவுகள் இல்லை. இப்போது பழைய காலத்தில், இப்போ என்னுடைய பாட்டி காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இழைக்கிறாங்க இல்லையா, அந்த கல் ஒரு சில இடத்துல ரவுண்டாக இருக்கும், ஒரு சில இடத்துல நீட்டாக இப்படி இழைப்பாங்க. இதுக்கான அளவுகள் நம்மளுக்கு போதுமான அளவுக்கு இல்லை. ஒன்று. இன்னொரு விஷயம், இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கல்ச்சரில் அதில் நிஜமாகவே அந்த குழந்தைக்கு பெனிஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை பேக்கெட் பண்ணி என்றைக்கும் வந்து மெடிசனாக வந்துட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கார்ப்பரேட் வணிகவையெல்லாம் மாற்றிட்டுருப்பாங்க. ஸோ இது வந்து போதுமான ரிசர்ச் இல்லை, அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பயனும் இல்லாததுனால தான் உரமருந்து கொடுக்காதீங்க. சம்டைம்ஸ் இந்த வசம்பு கொடுப்பாங்க. டெய்லியுமே வசம்பு வந்து ஈவினிங் ஆனால் வைக்கிறது எங்கள் வீட்டு பழக்கம். நாங்கள் வசம்பு வந்து ஒரு இழைச்சிட்டு குழந்தையோட நாக்கில் வைப்போம், நெத்தியில் வைப்போம். மேலே எங்கே வச்சுக்கிட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. குழந்தை வாய்க்குள்ளே அதை வைக்கிறது சேஃப் கிடையாது. அப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுடைய மருத்துவர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுத்தா மட்டும்தான் இருக்கணும், இல்லைன்னா வைக்கக்கூடாது. இப்போ நம்ம அலோபதியில் இப்படி நம்ம சொல்கிறோம். இதே இது வந்து சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்குது, அதில் ஏதாவது இருக்கா? இருக்குது. ஆயுர்வேதாத்துலேயும் இருக்குது, சித்தாலையும் இருக்குது, ஹோமியோபதியில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. ஆனால் ஆயுர்வேதா சித்தாவில் இந்த மாதிரி சில வழிமுறைகள் இருக்குங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்போ நீங்களே ஒரு சில வீட்டில் வந்து குழந்தைய குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு பாட்டி வருவாங்க, உரமருந்து கொடுக்கறதுக்குன்னே ட்ரெடிஷ்னலாக வந்து பாட்டி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கண்ணளவு கையளவு மெத்தட் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் 6 மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர குழந்தைக்கு எந்த ஒரு பொருளும் குழந்தை வாய்க்குள்ளே போகக்கூடாது. தண்ணியும் சேர்த்து தான். ஏன்னா சம்டைம்ஸ் வெய்ய காலம் வளர்ந்துச்சுன்னா குழந்தைக்கு விக்கல் வருதுமா, நான் தண்ணி கொடுக்கலாமா அப்படின்லாம் கூட கேட்பாங்க. தாய்ப்பால்லையே குழந்தைக்கு போதிய அளவுக்கு தண்ணி இருக்கிறதுனால குழந்தைக்கு தண்ணி கூட தேவை கிடையாது. ஸோ இதை தவிர்த்து வேறு எது கொடுத்தாலும் ஒரு மருத்துவரால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கணும், இல்லைனா அது குழந்தை வாய்க்குள்ளே போகக்கூடாது.